விடிய காலையில் எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் வெளியே கொஞ்சம் நேரம் வாக்கிங் போகலாம் அப்படின்னு வந்துட்டேன். 2 நாளாக பெரிய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவுமே இல்லை. இன்னைக்கு கொஞ்சம் நேரம் காற்று வாங்கிட்டு நடந்துட்டு வரலாம் அப்படின்ட்டு வெளியில் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த வேலை ஒரு டீயும் வடையை சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து தூங்கிட்டேன். சரி, டைம் கிடைக்கிறப்பெல்லாம் கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் பார்த்துடலாம் அப்படின்னு எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பக்கத்தில் இருந்தவங்க எல்லாரும் ஆஃபீஸ் போயிட்டாங்க, இல்லைனா வெக்கேட் பண்ணிட்டாங்க. இந்த பிளேஸை நான் ஃபுல்லாக காட்டணும்னு நினச்சேன். இப்போ நான் காட்டுறேன். ரொம்ப சிம்பிளான வீடாக இருந்ததை இப்போ கன்வெர்ட் பண்ணி ஒரு பங்கர் பெட் ஸ்டே மாதிரி மாற்றிருக்கு. ஹாலில் எல்லாரும் உட்காந்து பேசுறதுக்கு சோஃபா பெட்டெல்லாம் போட்டு சில் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வச்சிருந்தாங்க. இந்த இடத்துல ரேண்டமாக மீட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்க நிறைய பேர் இருந்தாங்க. என்ன இது வரைக்கும் யாருமே பார்த்தது கிடையாது. ரொம்ப வார்மாக ரிசீவ் பண்ணிட்டு அவங்களோட மிங்கிள் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. 4 ஷேரிங் 6 ஷேரிங் அப்படின்னு தனித்தனியாக ரூம்ஸ் வச்சிருந்தாங்க. டவுன்லோட் ரூம்னு போட்டுருந்துச்சு. உள்ள வைஃபை ஸ்பீடாக கிடைக்கும்னு நினச்சேன். பார்த்தா அது பாத்ரூமு. அதுவுமே நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. முக்கியமான விஷயம் வந்து இதுதான், நம்மளுடைய திங்ஸை சேஃபாக வச்சுக்கிறதுக்கு ஒரு சேஃப்டி லாக்கரு. ஒரு பர்சனுக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு லாக்கர் கொடுத்துட்டாங்க. வெளியில் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா திங்ஸை நம்ம சேஃபாக வச்சுட்டு பயம் இல்லாமல் போயிட்டு வந்துக்கலாம். கார் பைக்கெல்லாம் நிப்பாட்டுறது கூட பார்க்கிங் ஸ்பேஸ் இருந்துச்சு. 2 நாளாக காலையில் பிரெட் ஆம்லெட்டாக சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு நல்ல டிஃபன் கடையை தேடிட்டு இருந்தேன். காலையில் பெருசாக எனக்கு எதுவும் வேலை இல்லை. அதனால பெட்லேயே சில் பண்ணிட்டு மறுபடியும் எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மேக் வாங்கினது எனக்கு எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னா, லென்த்தான 4K வீடியோவாக இருந்தாலும் ஈஸியாக எக்ஸ்போர்ட் ஆயிருது. இதுக்கு முன்னாடி ஐஃபோனில் தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். ஃபோன் பயங்கரமாக ஹீட் ஆகும். ஒரு டைமில் இந்த 4K வீடியோ எக்ஸ்போர்ட்டே ஆக மாட்டேன்ருச்சு. ஃபோன் பயங்கரமாக ஹீட் ஆகிட்டு அமர்ந்துட்டே இருந்துச்சு. ஃப்ரிட்ஜ் உள்ள வச்சிருவோம், ஃபோன் கூல் ஆயிரும். அதே மாதிரி வீடியோவும் எக்ஸ்போர்ட் ஆகும்னு நினச்சேன். ஆனால் ஃபோன் கண்டிப்பாக கூல் ஆயிருச்சு. ஆனால் எக்ஸ்போர்ட் ஆகுறது மறுபடியும் பாதியிலே ஸ்டாப் ஆயிருச்சு. வேலை வந்துருச்சு அப்படின்னு ஈஸியாக வரைக்கும் போக சொன்னாங்க. காலையில் பீக் ஹவரில் இங்கே கிராஸ் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா 2 சைடு முட்டிட்டு நிற்பாங்க. கிராஸ் பண்ணி வரதுக்கு ஒரு வழி ஆயிரும். மத்தியானம் லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு வண்டி எடுத்துட்டு என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். கையோட என்னோட எக்ஸ்டர் காரையும் ஒரு ரிவ்யூ வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு அவன் அப்பார்ட்மெண்ட் உள்ளே வச்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். வெயில் இந்த நேரத்தில் பயங்கரமாக புழக்க ஆரம்பிச்சாலும் 2 நாளாக பார்த்தோம் அப்படின்னா சாயங்காலம் நல்லா மழை பெய்யுது. இவனும் இந்த ஜொப்பாசோ ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறான் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அது ஹூண்டாயிலே இந்த மாதிரி கொடுக்குறாங்க போல இருக்கு. ஆனால் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த ஜொப்பாசோ ப்ரஷ் தான். ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. போன வாரம் இங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு வீடியோ காமிச்சா. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஓனர் ஒருத்தர் காரை பார்க் பண்ண சொல்லி வாட்ச்மேன்ட்ட சாவி கொடுத்துருக்காரு போல. அந்த வாட்ச்மேனுக்கு கார் ஓட்ட தெரியாது அப்படின்னு முன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. ஈவினிங் நம்மளுடைய டோலி ஃப்ரெண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கேன் மீட் பண்ணலான்னு சொன்னாங்க. பைக்கில் வரனா ஹெல்மெட் எடுத்துட்டு வா ப்ரோன்னு சொன்னாங்க. மழை பெய்யுற மாதிரி இருக்குன்னு ஃப்ரெண்டோட எக்ஸ்டர் காரை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப நேரம் வெட்டி கதை பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு NGOவில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஸ்டோரிஸ் லைஃப் ஈவெண்ட்லாம் ஷேர் பண்ணாங்க. அங்கேயே பக்கத்தில் இந்த சாட் கடையில் இந்த பானிபூரி மஷ்ரூம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு பீச்சில் கொஞ்சம் நேரம் காற்று வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. மறுபடியும் அவங்கள சேஃபாக வீட்டில் இறக்கி விடலான்னு போகிறப்ப தான் பர்த்டே கிஃப்ட்னு சொல்லிட்டு எனக்கு இந்த கலைடோஸ்கோப் கொடுத்தாங்க. ஃப்ரெண்டோடைய அண்ணன் பையன் அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி விளாட ஆரம்பிச்சிட்டான். ஃபர்ஸ்ட் டைம் அவன் இதை பார்க்குறான் போல இருக்கு. அவனுக்கு டாட்டா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி நானும் என்னோட ஃப்ரெண்டும் இந்த மெக்காவோ அப்படின்ற பிளேஸுக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தாங்க நான் போகிறேன். ஆம்பியன்ஸ் செம்மையாக இருந்துச்சு. ரூஃப் டாப்லேருந்து பார்க்கும்போது இந்த டோட்டல் ஒரே மாதிரி கவர் ஆயிருது. இந்த ஆரஞ்சு ஜூஸ் மட்டும் தான் எனக்கு பிடிச்சிருந்தது. ஃபுட்டு ஓகேயாக தான் இருந்தது. அந்த ஆம்பியன்ஸ் நல்லா இருந்தது. அதுக்காக வேணா ஃப்ரெண்ட்ஸோட அப்பப்போ போகலான்னு நினச்சேன். லேட் நைட் ஆன் த வேல இந்த ஃப்ரூட் பே கடை மட்டும் தான் ஓப்பனாக இருந்துச்சு. அங்கே அந்த ஃப்ரூட் பவுல் ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருச்சு. நெக்ஸ்ட் எப்போ போனாலும் இங்கே இதை ட்ரை பண்ணிடணும்னு இருக்கேன். நைட்டு போய் ஒரு நல்ல தூக்கத்தை போட்டாச்சு. நெக்ஸ்ட் டே எனக்கு பஸ் இருந்தது. அதுவே அந்த இளநியை குடிச்சிட்டு நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.